Hi viewers, welcome to Ajita's Kitchen. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் பீஸா வீட்லயே பீஸா எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மைதா மாவை ஒரு கப் எடுத்துக்கங்க வாணல்ல. அது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்ப மாவுல கொஞ்சமா அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆயில் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம் फ्रेंड्स. நம்ம போட்ட உப்பும் ஆயிலும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி மாவை வந்து சப்பாத்தி பதத்தில் பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பிசைஞ்சியாச்சு. இப்போ வந்து அதில் 30 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியனை இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சிகமும் இந்த ஷேப்பில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க பெருசு பெருசாக. நெக்ஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் போட போகிறோம். அதனால் மஷ்ரூமும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சி. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு ஊறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாவை கொஞ்சமாக எடுத்து இதே போல் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு உருட்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். முனையெல்லாம் இதே போல் மடித்து விட்டுக்குங்க. மடித்து விட்டு ஒரு ஏதோ ஒரு ஷேப்பில் நீங்கள் வந்து அதை ஃபைன் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் நம்ம ஃபோர்க் எடுத்து இதேமாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இட்லி குண்டால வேக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பீஸாவை. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்தமாரி ஸ்டாண்டு போட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இட்லி குண்டால. அதுக்கு உள்ளார நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோம், நான் இந்த பாத்திரத்தில் வைக்க போகிறேன் உள்ளார. அது இது உள்ளார இந்த யானத்தை உள்ளார நம்ம வந்து பீஸாவை வைக்க போகிறோம். அதனால் இதில் இந்த யானத்தில் லைட்டாக ஆயிலையாவது நெய்யாவது ஆட் பண்ணி தடவிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்ச பீஸாவை இந்த பவுலில் நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே வந்து நம்ம பீஸா சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸில் நம்ம கட் பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் அங்கங்கே ஒன்று ஒன்றா நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம மொசிலா சீஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து கெச்சப் லைட்டாக மேலோட நம்ம கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம டொமேட்டோ கெச்சப் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம இது அப்படியே இட்லி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இட்லி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பீஸாவை எடுத்துட்டோம். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. ஃபைனலாக நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.